அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம், என்ன அப்டேட்ட பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குறிப்பா ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 10,000 பிளஸ் 5,000 பிளஸ் 2,000 இந்த 17,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படும் என்று தமிழக அரசு உறுதியளிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும், இந்த உதவித்தொகை எந்த தேதியிலிருந்து நம்முடைய வங்கி கணக்குல நேரடியாகவே குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும். இதற்கு நீங்க என்ன பண்ணணும், அதற்கான ப்ராசஸ் எப்படி பண்ணணும், ஸோ இதை முழுமையா தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் தான் எல்லாமே பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். இங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, ரூபாய் 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல ஒரு முறை மட்டும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும். அதே போல இந்த அப்டேட் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். ஆட்சி அமைந்த உடனேயே மக்களின் சுமையை போக்குவதற்காக இந்த உதவித்தொகைகள், இந்த ஸ்கீம் அப்டேட்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் குறிப்பா இந்த 3 வகையான அட்டைகளுக்கு 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு என ஆட்சியில மக்களுக்கு பெரும் நிதி சுமையை அதிகரிச்சிருக்கு. அதனால ஒரு முறை மட்டும் 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல இன்னும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதே போல மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, இடம் நிலம் இல்லாதவர்களுக்கு எல்லார்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தொடர்ந்து பார்க்கலாம். இங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்துல, சரிங்களா, யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை இல்லாம பதிவு செஞ்சுட்டு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும், சரிங்களா, மாதந்தோறும் ஆட்சி முடியும் வரை 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதே போல 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும். இது ஆட்சி முடியும் வரையும் இதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வேலை இல்லாம இளைஞர்களுக்கு தான் இந்த நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. அதே போல மாதந்தோறும், சரி, வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்துல அது பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து 1,000 ரூபாய் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வழங்கப்படும் ஆட்சி முடியும் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மீனவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பும் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, மீன்பிடி தடை காலங்கள்ல மீனவர்களுக்கு உதவித்தொகை ரூபாய் 8,000 10,000 வரை உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதே போல நகர பகுதிகளில், சரிங்களா, யாரெல்லாம் சிறு குறு வியாபாரிகள் வாங்கிய கடன்கள் அனைத்தும் உடனடியாகவே ரத்து செய்யப்படும். உடனடியாகவே அதற்கான தொகையை அரசே கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நெசவாளர்களுக்கும் இந்த அறிவிப்பானது வந்திருக்குங்க. அது என்னன்னா, கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, 300 யூனிட்ல இருந்து, சரிங்களா, 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட் வரை இலவச மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா விசைத்தறி நெசவாளர்களுக்கும் 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட் வரை இலவச மின்சாரம் உடனடியாக வழங்கப்படும். அதே போல மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த திட்டமானது குலவிளக்கு என்ற திட்டமாக மாற்றப்பட்டு அது 2,000 ரூபாய் உறுதியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய வங்கி கணக்குல, அதாவது உங்களுடைய வங்கி கணக்குல, நம்மளுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இனிமே ஆண்களுக்குமே இலவச மின்சாரம், அதாவது இலவச கட்டணமில்லா பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இனிமே அஹ் இந்த உரிமை தொகை எல்லாமே கட்டாயம் உறுதியா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10,000 ரூபாய் கருணைத் தொகை ஒரு முறை மட்டும்தான் வழங்கப்படும். மீதி அந்த மகளிர் உரிமை தொகை, ஆஹ் முதியோர் உதவித்தொகை 2,000, சோ அதே போல மகளிர் குலவிளக்கு என்ற திட்டம் மாற்றப்பட்டு 2,000, அது எல்லாமே மாதம் மாதம் வழங்கப்படுங்க. சரிங்களா?
ஸோ இது எல்லாமே பயன்படுத்தியவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.